தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடைய பார்வைகளையும் கேட்டு பெறலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. சார், திரு இயக்குனர் சந்திரசேகர் இவருடைய இந்த கருத்து நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன சார்? ஏற்கனவே தமிழக காங்கிரசுக்குள் ஒரு பகுதியினர் கூட்டணி ஆட்சிக்கு உறுதியளித்திருக்கக்கூடிய விஜயுடன் சேரலாம், அதன் மூலம் மிக அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுகிற வாய்ப்பையும் காங்கிரஸ் பெற முடியும் என்ற கருத்தை தெரிவித்து வந்தார்கள். டெல்லிக்கு அழைத்து காங்கிரஸ் நிர்வாகிகளின் கருத்தை கேட்டபோது கூட தனித்தனியாக கருத்து கேட்கப்பட்ட போது பலர் அந்த கருத்தை வெளிப்படுத்தியதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய கூட்டணியில் இருந்து வெளியேறுமானால் பலவீனமடையும். ஆகவே சில பத்திரிகையாளர்கள் நினைப்பது போல திமுக காங்கிரஸ் இல்லாவிட்டாலும் வலிமையான சக்தியாக திகழும் என்கிற கருத்தை நான் ஏற்கவில்லை. திமுக கூட்டணியிலிருந்து ஒருவேளை வெளியேறுவது என்ற முடிவை காங்கிரஸ் கட்சி எடுத்து விஜயுடன் கைகோர்க்குமானால் திமுக ஆட்சிக்கு வருவதே கடினமாகிவிடும். ஆகவே விஜய் இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் சக்தி, அலட்சியப்படுத்த முடியாத அரசியல் சக்தி. ஆனால் அதே சமயம் அகில இந்திய காங்கிரஸ் அகில இந்திய அளவில் இந்தி கூட்டணி வலிமையாக இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுப்பதற்கு முன் நிறைய யோசிக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் விஜய் கட்சியுடன் கைகோர்ப்பது என்ற முடிவை காங்கிரஸ் எடுத்துவிட்டால் தமிழக அரசியலில் திருப்பம் ஏற்படும் என்பதுதான் என் பார்வை. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்.